ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு அந்த நாடு ராஜாவோட மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. தைரியமா ராஜா முன்னாடி போய் நின்னு, ராஜா உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ராஜா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாரு, சிங்கமே, என் பொண்ணு ரொம்ப மென்மையானவ, உன் நகமெல்லாம் இவ்வளவு கூர்மையா இருக்கே, அவளை காயப்படுத்திடாதா. உடனே பக்கத்துல இருந்த பாறையில தன் நகத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சிக்கிச்சு. ராஜா அடுத்து, உன் பற்கள் அதுவும் ரொம்ப கூர்மையா இருக்கே. சிங்கம் யோசிக்கவே இல்ல, தன் பற்களையும் எப்படியோ கஷ்டப்பட்டு உடைச்சிக்கிச்சு. நகமும் இல்ல, பல்லும் இல்ல, அதோட பெரிய பலமே போயிடுச்சு. ராஜா இதை பார்த்ததும் ஒரு சின்ன குச்சியை எடுத்து, இப்போ உன்கிட்ட என்ன இருக்கு, உனக்கெல்லாம் என் பொண்ணு கேக்குதா என்று சொல்லி அந்த பலம் இல்லாத சிங்கத்தை சும்மா அடிச்சு விரட்டிட்டாரு. அதை இழந்ததும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நம்ம பலத்தை நாமளே விட்டு கொடுத்துடுறோம், இல்ல ஒரு சின்ன ஆசைக்காக நம்மளோட உண்மையான அடையாளத்தையே மாத்திக்க முயற்சி பண்றோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பலம் எதுவோ, நம்ம திறமை எதுவோ, அதுதான் நமக்கான அடையாளம், நமக்கான மரியாதை. அதை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நாம இழந்துடக் கூடாது. உங்க பலம் எதுன்னு தெரிஞ்சு அதை இன்னும் வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவும் துணையா நிற்கும்.